ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வச்சு ஒரு புலாவ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, சீரகம், கசகசா, முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு, அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் வதக்கிடணும். அதுக்கப்புறம் இந்த காயை நல்லா வதக்கிக்கணும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தான் வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கணும். காய் இதிலே ஓரளவுக்கு வதங்கிடும். அப்புறம் பச்சை மிளகா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சுருக்க தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தடவை நான் சாதாரண அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் தேங்காய் பால் சேர்த்தாச்சு. தேங்காய் பால் சேர்த்தப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அரிசி சேர்த்துடலாம். போட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா அருமையான வாழைக்காய் புலாவ் ரெடி ஆயிரும். வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. சாதம் வைக்கும் பொழுது தண்ணி கம்மியாக வைங்க, அப்போ தான் பொல பொல நல்லா வரும். இது மாதிரி நம்மளுடைய சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, பாருங்கள். பாய்.